எப்படி நமது கெட்ட செயல்கள் அதாவது விக்கர்மங்களை அறிந்து கொள்வது? ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், நாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, நாம் 63 ஜென்மங்களாக கெட்ட செயல்கள் அதாவது விக்கர்மங்கள் மற்றும் பாவங்கள் செய்து கொண்டே வந்திருக்கின்றோம். அவைகளை இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் பஸ்பம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஒரே தந்தையை நினைவு செய்தால்தான் நாம் விக்கர்மங்களை அதிகரிக்காமல் அதை பஸ்பம் செய்ய முடியும். ஆக நாம் இப்போது புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒன்று, நாம் தேக அபிமானத்தில் வந்தோம் என்றால், இரண்டாவது தேக உணர்வில் வந்தோம் என்றால், மூன்றாவது தேகதாரிகளை நினைத்து கொண்டு இருந்தோம் என்றால், நான்காவது கர்ம சம்பந்தங்களின் நினைவு வந்ததென்றால், இந்த நினைவினால் நாம் கெட்ட செயல்கள் அதாவது விக்கர்மங்கள் மற்றும் பாவங்கள் செய்கின்றோம். ஆதலால் நாம் ஆத்ம அபிமானியாகி மற்றும் ஆத்ம உணர்வுடன் ஒரே தந்தையை மட்டுமே நினைவு செய்தோம் என்றால்தான் நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஆக நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும், நாம் பாவிகளாகவோ விக்கர்மிகளாகவோ இருக்கிறோமா இல்லையா என்று. தேகாபிமானத்தில் செய்யும் அனைத்து செயல்களுமே பாவங்கள் மற்றும் விக்கர்மங்களாக இருக்கின்றது. நாம் ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் என்றால் அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் நமது பாவங்களையும் விக்கர்மங்களையும் பஸ்பம் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் நாம் நல்ல செயல்களை செய்கின்றோம், நல்வழியில் செல்கின்றோம் என்று. ஓம் சாந்தி.